மற்ற ராசிகள் நான் பெருசாக மென்ஷன் பண்ணல. ஏன்னா இப்போ வந்து ரிஷபம், மிதுனம், ஈவன் கடகம் பரவாயில்ல. கடகத்துக்கு வந்து மெயின் பிளானட் சாட்டர்ன் வந்து நல்லா இருக்காரு. ராகுக்கு இது 2 வரதுனால அது கொஞ்சம் திடீர் எல்லாருக்கும் தோஷம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதை நான் பெருசாக மென்ஷன் பண்ணல. சிம்மம் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கன்னி பரவாயில்ல. 7th ஹவுஸில் சனி தான், தடங்கள் பார்த்து கரெக்டாக பிக் பண்ணணும். துலாம் நல்லா இருக்குது. துலாம் நல்லா இருக்குது. விருச்சிகம் பரவாயில்ல. 8th ஹவுஸில் குரு இருந்தாலும் பார்வை நல்லாயிருக்கும். தனுசு ஓகே, பார்வை நேராக விழுது. மகரம் நல்லா இருக்குது. கும்பம், மீனம், கும்பத்துக்கும் அதே மாதிரி நான் சொல்கிறேன். 2ல் வந்து வாக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் சனி. கும்பத்தை சேர்ந்தவங்க இந்த கல்யாணம் இந்த விஷயம்லாம் ஆக்சுவலாக வாய்ப்பு வந்துடும். ஆனால் அதை வேக வேகமாக ஏதோ அவசரத்தில் ஏதோ ஒரு கோபத்தில் இல்லை ஒரு வேகத்தில் வயசாகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிக்காது. கொஞ்சம் சிந்திச்சு யோசிச்சு கரெக்டாக செக் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா கும்பம் சனி வந்து அந்த ராசியில் வந்து எல்லாத்தையும் அக்செப்டே பண்ணாது. கும்பத்தோட எல்லாரும் பொருந்துறது இல்லை, அதனால் அக்செப்ட் பண்ணாது. கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வெரிஃபை பண்ணிங்க. ஓவரால் இந்த 4 ராசி தான் நான் மார்க் பண்ணுறேன். நம்பர் 1 மேஷம், சிம்மம், மீனம், கும்பம். இந்த 4 ராசி தான் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ திருமண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய, ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய, சூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா திங்க் பண்ணி கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணி தோஷம் இருக்கா இல்லையான்றதை மேட்ச் பண்ணி கரெக்டாக பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள். தசாபுத்தியும் பார்த்துங்க. உங்கள் லக்னத்தையும் அதோட மேட்ச் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி லக்னங்களில் இப்போதைக்கு ரிஷபம், மிதுனம், துலாம், இன்னும் சொல்லணும்னா இந்த பக்கம் மகர லக்னம், ஈவன் தனுசு, விருச்சிக லக்னம் கூட பரவாயில்ல, நல்லா இருக்குது. கன்னியா லக்னம் கூட பரவாயில்ல, நல்லா இருக்குது. இதெல்லாம் சார்ந்திருந்தீங்கன்னா, கடகம் இதெல்லாம் சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற ராசிகள் இந்த டஃப்பான ராசிகள் பிறந்தாலும் பயம் இல்லை. இதை ஒரு ஓவராலாக பிளான் பண்ணணும்னு நினச்சேன், உங்களுக்கு கொடுத்துட்டேன். பெஸ்ட் விஷஸ்.